உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவரோட உருவத்துல அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது யட்சினி. யட்சினியா? ஐயோ, யாருக்கு அந்த யட்சினி? பல வருஷங்கள் ஆயிட்டு குழந்தை இல்லாம விரதம் இருந்து தவம் இருந்து கடவுள்கிட்ட ஆசை ஆசையாயிட்டு வேண்டி ഞാൻ പെറ്റുകിട്ട എന്റെ മോൾതാ യച്ചിനി. அவளோட சக்தியால என்னதான ஒரு ஈயாയി மாத்தி ஒரு சக்தி வளையத்துக்குள்ள சிக்க வச்சிட்டு என்னோட உருவத்துல அண்ணு அவ உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மா, என்னத்துக்கோசரம் அவங்க அப்படி செய்யணும்? ஒரு கோவிலுக்கு நீயும் வேம்பு சாரும் பரிகாரம் பண்ண போனீங்களே, அந்த கோயிலுக்கு உங்களை வர வச்சதே அந்த யட்சினி தான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வேம்பு சாரோட உடம்புக்குள்ள பூந்து அசல தீப பெட்டின்னு பொய் சொல்லி அதோட 4 மூலையிலயும் விளக்கேத்தலன்னா வேம்பு சார அங்கே கொன்னுடுவேன்னு மிரட்டுச்சே. அது வேற யாரும் இல்ல, வேம்பு சார் உடம்புக்குள்ள இருந்த அந்த யட்சினி தான். அப்போ அந்த யட்சினி பெட்டிக்குள்ளார இருந்த அகோர அதிபதிய வெளியே கொண்டு வந்துச்சா? அதனால தாடிக்காரனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா? அதே போல ரொம்ப பெரிய ஆபத்து தானே இருக்கு. 9 நாட்கள் முடிஞ்ச சேஷம் சித்தார்த்துக்கும் நினைக்கும் தாம்பத்திய சம்பிரதாய சடங்குகள் நடந்தாலும் உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரியாத மோளே. அதனால நீண்ட வயிற்றுல இருக்கிற தசாவதானி குழந்தைக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து வரும். 2 உயிர்ல ஏதாவது ஒரு உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு போல. அதுவே 9 நாளுக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பா ராட்சசன் பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்த இன்னும் ராத்திரி நீயும் சித்தார்த்த தம்பியும் சம்பிரதாய சடங்குகள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விடியும் போது உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். நீண்ட வயிற்றுல இருக்கிற குழந்தை சுக பிரசவமா பிறந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கிற நீண்ட சித்தார்த் உயிரோடவே இருக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு ராத்திரியே எல்லா சடங்கையும் நான் முடிச்சிடுறேன். எனக்கு தாடிகாரனும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்தையும் மட்டும்தான் உலகமே. அவங்க 2 பேருக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். போல நமக்கு சமயம் இல்ல, நீ சீக்கிரம் அதுக்கான வேலையை ஆரம்பி. அந்த துஷ்ட சக்தியும் என்னோட மோளை யட்சினியும் நின்னையும் சித்தார்த் தம்பியையும் பிரிக்க வெறி பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. நீ பிறந்த அந்த வீட்டை தவிர மற்ற எந்த வீட்லயும் அந்த சடங்கு நடந்தாலும் துஷ்ட சக்திகள் தீர்ச்சியாயிட்டு கண்டுபிடிச்சிடும். அதுக்காகத்தான் உங்களை நீ பிறந்த வீட்டுக்கு போக சொல்லி பொம்மை மூலமா நான் சொல்லி அனுப்பிச்சேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.